सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்ததே. ஸ்ரீ குபேர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா பேசுகிறேன். 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு பிளவ வருடம் தட்சிணாயனம் வருஷ ருது ஆவணி மாதம் 26ஆம் தேதி இன்று காலை சூரிய உதயம் 5:58. இன்றைய யோகம் ஐந்திரம். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். காலை 11:22 வரைக்கும் இருக்குது. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய கரணம் பவகரணம். இன்றைக்கான சுப நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:45 முதல் 8:30 மாலை 4:45 முதல் 5:28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:42 முதல் மதியம் 12:25 வரைக்கும் இருக்குது. சரி, இன்றைக்கான ராகு காலம் காலை 9:03 முதல் 10:34 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் மதியம் 1:36 முதல் 3:07 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான அமிர்தாதி யோகம் சித்த யோகமான நாளாக இருக்குது. சரி, இன்றைய நாளுடைய சிறப்பென்ன? சனிக்கிழமை, பஞ்சமி திதி, சுவாதி நட்சத்திரம். எவ்வளோ விசேஷமான நாள் தெரியுங்களா? பஞ்சமி திதி வராகிய வழிபாடு பட்டால் மேலும் 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 வளர்ச்சி அடையக்கூடியது. சரி, சுவாதி நட்சத்திரம் அம்பாள். சனிக்கிழமை, சரிங்களா? அப்போ எரும வாகனத்துக்கு மேலே சங்கு சக்கரமும் வச்சு நிற்கக்கூடிய விஷ்ணு துர்கை அம்பாளை வழிபாடுக்கு உகந்த நாளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த விஷ்ணு துர்கையை வழிபாடு மூலயமா முன் ஜென்மத்து பெண் சாபம், முன் ஜென்மத்து பெண்களால் ஏற்பட்ட அவமானம், முன் ஜென்மத்தில் தெரியாமல் செஞ்ச கொலை செஞ்சதோ துரோகம் செஞ்சதோ அந்த பாவங்கள், பிரம்மஹத்தி தோஷம், இந்த மாதிரி முன் ஜென்மத்தில், அதாவது சனி பகவான் கர்மாவை குறிக்கக்கூடியது. பஞ்சமி திதி பார்த்திங்கனாக்கா குருவை குறித்தாலும் மறைமுகமாக புதன் பகவானை சுட்டி காட்டக்கூடியது. சுவாதி நட்சத்திரம் அனைத்து விஷயங்களுக்கும் வெற்றியை மட்டும் ஏற்படுத்தி தரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம். அப்போ எரும வாகனம் மேலே நிற்கின்ற அம்பாள் விஷ்ணு துர்கை அம்சத்துடன் நிற்கின்ற அம்பாள். அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் பகல் 11:22 வரைக்கும் தான் இருக்குது. அதற்குள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கைக்கு உங்கள் கையால் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்கிறதன் மூலிமா முன் ஜென்மத்தில் பெண்களால் ஏற்பட்ட சாபம், பெண்களால் செய்யப்பட்ட துரோகங்கள், பெண்களால் ஏற்பட்ட திருமண தடை, பெண்களால் ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பரிகாரம் மூலிமா நீக்கிட முடியுமானா சத்தியமாக முடியாது. அந்த வீரியத்தை 100 சவுண்டு இருக்கிறத 5 சவுண்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபுல்லாக ஆஃப் பண்ண முடியும்னா நிச்சயமாக எந்த பரிகாரமும் இருக்காது. எப்படி நம்மளுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கணும் அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ நிறைய பேருக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ப்ரெசன்ட் சொல்கிறேன் பாருங்களேன். ஜாதகம் பார்க்க வரவங்க கேட்குற முதல் கேள்வி திருமண தடை, தொழில் தடை, புத்திர தடை. இந்த 3 கேள்விகள். 4ஆவதாக என்ன அடிஷ்னலாக கேட்குறாங்க? யாராவது செய்வனை செஞ்சுருக்காங்களா, உடம்புலாம் பயமாக இருக்குது, வீடெலாம் பயமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். அப்போ இந்த தடைக்கு கர்மகாரகந்தான் முழு காரணம். நீங்கள் என்ன கர்மா செஞ்சீங்களோ அதோட பலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சனி பகவான் நீங்கள் எந்த கர்மாவில் பிறந்திருக்கீங்க அந்த கர்மாவை நீக்கிறதுக்கு உண்டான வேலை தான் செய்வார். உங்களை பிடிக்கல அதெல்லாம் இல்லை. அவர் தர்மவான். அப்படிப்பட்ட தர்மவான
நீங்கள் கொஞ்சம் பணிஞ்சு கேட்குறது மூலமா நன்மைகள் ஏற்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கி சனிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், பஞ்சமி திதி. கண்டிப்பாக விஷ்ணு துர்க்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு மண் குடுவையில் போட்டு வீட்டில் வச்சுருங்க. அந்த நிமிஷத்துலேருந்து முன்ஜென்ம கர்ம வினைகளுடைய பலன் வீரியமற்று குறையிறத கண்கூட பார்க்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் பொருளாதார உயர்வுகளையும் குடும்ப ஒற்றுமத்தையும் புத்திர பேரையும் கண்டு மகிழ்ச்சி பெறலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, நல்ல செய்திகள் உங்களை மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. சில தடைகளும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால கண்டிப்பாக இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி விஷ்ணு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள். மாபெரும் சாதனையும் வெற்றியாக மாறுறத கண்கூட பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. பேச்சில் விளையாட்டுத்தனத்தை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். புத்திரர்கள் வழியில் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. திடீர் இடமாற்றத்தை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் பேச்சில் நிதானம் இருந்தாலே போதும், 2 பேரும் ஒத்துமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களில் கவனிக்க வேண்டிய நாளாக இருக்குது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெல்லம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, சில தடைகளை தகத்தெறிஞ்சு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போது. மறைமுக எதிரிகளால் சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. தாய்மாமனுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி டாக்டர் பார்க்குறது சிறப்பாக இருக்கும். திடீர் வழக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக. திடீர் வழக்குகள்னால் பைக்கில் போகிறவங்க அதோட பேப்பர்ஸை, ஹெல்மெட்டு, மாஸ்க்கு இதெல்லாம் கரெக்டாக அணிஞ்சிட்டு போகிறதா இருக்கும். இல்லைனா ஃபைன் கட்ட வேண்டியது கண்டிப்பாக வருங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் விநாயகர் வழிபாடு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு தொழிலும் உத்தியோகக்காரர்களும் கொஞ்சம் அமைதி காப்பது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்துலேயும் வாக்குலேயும் கவனமாக இருக்கணும். ரிஷபராசி மிருகசீட நட்சத்திர நபர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிக்கான நாளாக அமைச்சு கொடுக்க போகுதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. நாடு விட்டு நாடு பயணம் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், புதிய சொத்து வாங்கும் சூழ்நிலைகள் வெற்றியாக அமைச்சு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. திடீர் கடனோ சரி, திடீர் வழக்கோ சரி சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. நாள்பட்ட பிரச்சனை இன்றைக்கி அதுக்குண்டான வழிமுறைகள் எப்படி தீர்த்து வைக்கிறதுன்ற வழிமுறை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைய நாள் சற்று நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது. கூட்டு தொழிலும் உத்தியோகமும் மத்தியமமான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. மிதுன ராசி மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது.
மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாகவும் சுய முயற்சிகள் வெற்றி அடையவும் இருக்குங்க. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திர நேயர்கள் நட்பு வட்டாரத்துடன் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் மஞ்சள் கிழங்கு ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, அன்பும் பாசமும் நிறைந்த நாளாக இருக்க போது. இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு பாதுகாப்பும் சரி அன்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் இல்லை சரி, குழந்தைங்க விளையாடுறதுல ஒரு ஆள் கூட இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயம் கொடுத்த வாக்குறுதியை கொடுத்தபடி நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைச்சு கொடுக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. இடமாற்றங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. அதோட கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கடகராசி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் முயற்சி மூலயமா வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் சற்று கவனமும் பயணத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மத்தியம பலனையும், கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது மூலிமா நிறைய திருப்பங்களும் ஏற்பட போகுது. சரி, கடகராசி புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு இன்றைக்கி வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்க போகுது. கடகராசி பூச நட்சத்திர நேயர்கள் அமைதியாகவும் உடல் சோர்வு மனசோர்வும் இருக்கிறனால அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். கடகராசி ஆயில்ய நட்சத்திர நேயர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஏலக்காய் 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்ம ராசி நேயர்களே, உயர்வு மூலயமா வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும்போது அதிலும் தொழிலில் சுயமாக உங்களோட உயர்வு வெற்றியாக அமைச்சு கொடுக்க போகுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளாக நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்களோ அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய தேவைகள் தேவைப்படக்கூடிய நாளாக அமைச்சு கொடுக்க போகுது. இளைய சகோதரிகள் மூலயமா அனுகூலமான நாளாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்குது. பொருளாதாரம் அதிகமாக வந்தாலும் அதில் கணக்கு வழக்குகளை நீங்களே எழுதி வைக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சின்ன கர்வத்தை குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்தாதான், நீங்கள் ஒரு தரப்பு மட்டும் விட்டு கொடுத்து ஒரு தரப்பு விட்டு கொடுக்காமல் இருக்கிறதே பாதி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்காங்க. சில குழந்தைகள் படிப்பில் கவனம் குறைஞ்சிட்டு வருது, அதை கவனிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நிதானமும், கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும், உத்தியோகக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கவனமும் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவைங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய புதிய நபர்களுடைய வருகையினாலும் சரி நட்புலேயும் சரி ஒரு மனக்கசப்பை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ட்ரை நெல்லி 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, வருமானங்கள் மூலமாக மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. வருமானத்தில் இருந்த தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. புதிய வாய்ப்பு, புதிய செய்தி, புதிய நபர்களுடைய வருகை இன்று மகிழ்ச்சி தரப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும்
ஒரு சிலருக்கு இடுப்பு எலும்பு மூட்டு இது சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க, வலியிலான அவஸ்தைப்படுறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி டாக்டர்கிட்டேயோ இல்லைன்னா அதற்குண்டான யோகா எக்ஸசைஸ்லேயோ குணப்படுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துலேயும் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ கன்னிராசி நேயர்களே, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, உத்தியோகக்காரர்களுக்கும் சரி இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் சற்று நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது. கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்து பேச்சுவார்த்தை சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகுந்த கவனத்துடன் இருப்பது சிறப்பாக இருக்கும். கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் இருப்பவங்க மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் போது இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பணிகள் செந்தூரம் கொஞ்சம் நெத்திலே திலகமாட்டம் விட்டுட்டு போகிறது மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, லாபகரமான நாளாக இருக்குது. லாபகரமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் ராசியிலே இன்றைக்கி ராசிநாதன் ஆட்சி பெற்று பயணிப்பதும் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசி அதிபதியுடன் சேர்ந்து பயணிப்பது ப்ளஸ்லேயும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. ஒரு தொழிலில் இருக்கட்டும் மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு தனஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து வருமானத்தில் தடை ஏற்பட்டாலும் நீங்கள் மந்திர உச்சரிப்பு மூலியமாகவோ அல்லது உணவு தானம் மூலியமாகவோ அந்த தடை தகுடுபடி ஆகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இருக்குது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் இன்றைக்கி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் சற்று நிதானித்து செல்வது சிறப்பாக இருக்கும். ஸோ துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சிகள் எல்லாம் 100% வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. துளாராசி விசாக நட்சத்திரங்கள் நபர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாட்கள், நண்பர்களுடன் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, திருமண தடை நீங்கி மன மகிழ்ச்சியுடன் இன்றைக்கி சுப செய்தி வரவாக இருக்க போகுது. நாடு விட்டு நாடு பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. அதே சமயத்தில் வெளிநாடு வெளியூர் வீட்டார்கள் இருக்கக்கூடிய பயணங்கள் மூலயமா வெற்றி பெறக்கூடியதும் புதிய தகவல்களும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகுது. பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. உங்கள் ராசியில் கேது பகவான் அமர்ந்து அந்த கேது பகவானை நேர் ஏழில் இருக்க ராகு பகவானும் பார்வையிடுவதால் கண்டிப்பாக நாகசாந்தி வழிபாடுகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் இன்றைக்கி இன்ட்ரோவில் கொடுத்த மாதிரி பார்த்திங்கனாக்கா சுவாதி நட்சத்திரம் துளாராசி சனிக்கிழமை பஞ்சமி திதி இந்த இன்ட்ரோவில் கொடுத்த அம்பாலை வழிபாடு பண்ணுறதன் மூலிமா கேது பகவான் உங்கள் ராசியில் இருந்து தாய்வழி கர்மாவை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறதுனால இந்த வழிபாடு அந்த கர்மாவை வீரியத்தை குறைக்கும்ன்றது உறுதியானதுங்க. ஸோ விருச்சக ராசி சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாகவும், விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையப்போகுது. விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிதானத்தை கையாள வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 11 ஏலக்காய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் பல சூட்சம தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போது சில விஷயங்களுக்கு அமைதி காப்பது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் நீங்கவும், புதிய முயற்சி, புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் அனுகூலமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கண் பார்வையில் அங்கே போய் வேலை நடக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருக்குங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவனமும் பயணத்தில் மேலும் கவனமும் சிறப்பு. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாட்களாக இருந்தாலும் குழந்தை வழியிலையும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, மறைமுக பிரச்சனைகளும் ஆரோக்கிய பிரச்சனையும் வர்றதுனால கவனம் தேவை. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனை நீங்கிறதும், புதிய சொத்தோ பொருளாதாரமோ சேரக்கூடிய நாளாக அமைச்சு கொடுக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பட்டை ஒரு துண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 8வது ராசியில் பயணிக்கிறது. கொஞ்சம் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. புதிய வாய்ப்புகளில் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சொத்து பேச்சுவார்த்தையில் கவனம் கண்டிப்பாக தேவை. தாயாருடைய ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுப்பது சிறப்பாக இருக்கும். தந்தையார் மூலியமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. மகர ராசி நேயர்களே, ஜென்ம சனி நடக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருக்குறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி இன்ட்ரோவில் கொடுத்த அம்பாலை வழிபாடு பண்ணுறது மாபெரும் மாற்றத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா மகர ராசி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உத்தியோகக்காரர்கள் பணி சுமை அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனை குறைச்சிக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு வர்றது மேலும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திர நேயர்கள் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படும். மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் இதன் மூலிமா மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது சோம்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, தாய் தந்தையருடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொத்து பிரச்சனைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதுலேயும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கையெழுத்துடுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. தகவல் வர செய்தி சரிதானான்னு சரி பார்த்துட்டு பயணிக்கிறதோ அந்த செயலில் இறங்குறதோ சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் மன ஆரோக்கியத்தை நீங்கள் தான் ஒரு யோகா அல்லது ஒரு பயணம் மூலயமா சிறப்பாக மாற்றிக்க முடியும். சரி, கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கோபம், டென்ஷன் இதை குறைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சிறு கவனம் கண்டிப்பாக தேவை. உத்தியோகக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இருக்குது. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு கல்வியில் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீன ராசி நேயர்களே, மறைமுக
வழிபாடுகள் இதெல்லாம் வந்து மறைமுக வழிபாடுகள் மூலிமா வெற்றி பெற்றாலும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது சுற்றி போடுறாங்க, சுற்றி போட்ட பொருட்கள் இருக்கான்னு பார்த்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதன் மூலயமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கவனம் கண்டிப்பாக தேவை. அதே சமயத்தில் அடுத்தவங்க குழந்தைகளை பாதுகாப்புன்னு எடுத்துக்கும் போது யோசித்து எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். வீண் சண்டைகளோ வீண் பிரச்சனைகளோ தவிர்ப்பது சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும் மன சோர்வை சந்திச்சிட்ருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஒரு பயணமோ அல்லது ஒரு ஆன்மீக யாத்திரையோ சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சொந்த தொழில் செய்கிறவங்க நிச்சயமாக இன்றைக்கி நாள் வந்து கவனம் தேவை. மீன ராசி நேயர்களே, கூட்டு வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பயணத்துலேயும் பேச்சிலையும் கவனம் தேவை. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி அமையப்போதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம படிகாரம் ஒரு துண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.